வணக்கம். இன்று நாம் பார்க்கப் போகும் கதை மழலை காதலின் மௌனம். சென்னை நகரத்தின் ஒரு பக்க வீதியில் மெல்ல சாமானிய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தாள் அனிதா. ஒரு பள்ளியில் ஆசிரியராக வேலை செய்து வந்த அவளுக்கு புத்தகங்களும் சின்ன சின்ன பயணங்களும் தான் வாழ்க்கையின் சுகம். அதிகம் பேசும் பெண்மணி அல்ல. ஆனால் பார்வையில் பாசமும் கண்களில் கனவுகளும் பதிந்திருந்தன. மலைச்சாரல் விழும் சாலையோரத்தில் ஒரு புத்தக கடையின் அருகில்தான் அவனை முதலாக பார்த்தாள். கருப்பும் வெண்மையுமாக கலந்த ஒரு சாதாரண சட்டை. பார்வையில் அழுத்தமும் அமைதியும். அந்த கணம் ஒரு நொடியே. ஆனாலும் அவரது பார்வையில் ஏதோ தனிப்பட்ட இசை ஒலித்தது. அவனின் பெயர் ஆரவ். ஒரு உள்ளூர் பத்திரிகை நிறுவனத்தில் புகைப்பட கலைஞராக வேலை செய்தவர். வாழ்க்கையை சுதந்திரமாக வாழும் மனமுடைய கலைஞன். எதையாவது பிடித்து வைத்து கொள்ளும் முன்னே அது இழந்துவிடும் என்பதை முன்கூட்டியே உணர்ந்தவன். ஆனாலும் அனிதாவின் கண்களில் ஒரு அமைதி காணப்பட்டதால் அந்த அமைதியை புரிந்து கொள்ள முடிவு செய்தான். அறிமுகம் வளர்ந்தது. அன்றிலிருந்து அடிக்கடி அந்த கடையின் அருகே சந்திப்புகள். ஒரு புத்தக பரிந்துரை, ஒரு சிரிப்பு, ஒரு மழையின் வெட்கம் கலந்த பார்வை. யாருமே தெரியாமல் உருவாகும் ஒரு மௌன நட்பு. அவள் மனம் சொல்கிறது, அவன் பேசவே மாட்டான் போல. ஆனால் அவன் பார்த்தால் என் இதயம் பேசத் தொடங்கிறது. அவன் இருப்பதே போதும் போலிருக்கு சம்டைம்ஸ். ஒரு முறை தனது பழைய கேமராவை அனிதாவிடம் கொடுத்தான் ஆரவ். இது ஒரு பழைய நினைவு. நீ ஏதாவது ஞாபகம் வைத்து கொள்ளும் பொருளை புகைப்படம் பிடித்து வைத்துக்கொள். நினைவுகள் சில நேரம் சுவாசிக்கும் காற்றாக இருக்கலாம் என்றான். அந்த தருணம் அவளுக்குள் அசைக்க முடியாத பாசம் பெருகியது. அவனிடம் காதலை சொல்லிக்கொள்ள மனம் தயாராகிவிட்டது. ஆனால் கதை சற்றே மாறுகிறது. அவள் காதலை சொல்வதற்குள் அவன் ஒரு வாரம் காணாமல் போனான். தொலைபேசி இல்லை, மின்னஞ்சலில் பதில் இல்லை, புத்தக கடை வாசலில் எதிர்பார்ப்பு மட்டும். 3 மாதங்கள் கழித்து அவனை மீண்டும் பார்த்தாள். ஆனால் இந்த முறை அவனோடு ஒரு சிறுவன். ஆரவ் அவளை பார்த்தவுடன் அவளிடம் ஓடி வந்தான். கண்களில் கண்ணீர். மன்னிச்சிரு அனிதா, என் அண்ணனின் மரணம். அவருடைய குழந்தையை நானே எடுத்து பார்க்கும் சூழ்நிலை. உன்னை பார்க்காமல் என்னால் உயிருடன் இருக்க முடியவில்லை. அந்த நாட்களில் நானும் உன்னை நினைச்சேன். தினமும் அவள் பதில் அளித்தாள். அவனை பார்த்து மெதுவாக சிரித்தாள். உன் உயிர் போக துணைக்கு நானும் வரலாமா என்று தன் காதலை மறைமுகமாக தெரிவித்தார். இறுதியில் மழையில் நனைந்து கொண்டே சிறுவனுடன் கைப்பிடித்து நடக்கும் அந்த மூவரின் நிழல் அந்த சாலை விளக்கின் ஒளியின் ஒரு அழகான காதலின் அடையாளமாக மிதந்தது. மௌனத்தில் பிறக்கும் காதல், பொலிவில்லா பார்வையின் பாசம். இந்த கதையின் சொற்கள் இல்லை என்றாலும் உணர்வுகள் பேசும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.